பழைய ரீல்ஸ்ல இந்த ரீல் பெட்டியெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக மாறிடுச்சு. உங்களுக்கு இது ஏன் ஸ்பெஷல் மெயினாக ஏன் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? இது வந்து ஒரு இனிமே இருக்காது. ஸோ ஒரு மெமரி இருக்கட்டுமே, பழைய ப்ராஜெக்ட்ல இருந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலி பிரிண்ட் இப்படிதான் வரும். இந்த மாதிரி பாக்ஸ் இதுக்குன்னு ஒரு பெட்டி மாதிரி ஒன்று வரும். அந்த பெட்டிக்குள்ள வச்சுதான் எல்லாமே வரும். ஸோ இது மேல நோட் பண்ணிருக்கோம் ரீல் 1, ரீல் 2, ரீல் 3. ஸோ அந்த ஆர்டர் படி மாத்துறதுக்கு. ஸோ முன்ன பாத்தீங்கன்னா முன்ன எடிட்டிங் மாதிரிலாம் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் எடிட்டிங் பண்ணுவோம். முன்ன என்ன பண்ணுவோம், இந்த கட்ல இருந்தா 2 ஒட்ட வைப்பாங்க. ஓ அப்படியா? சில வாட்டி சொல்லுவாங்க 1-2 சீன் மிஸ் ஆகுது அப்படின்வாங்க. பட் இங்க பிரிண்ட் ரோலை ஒரே பிரிண்ட் தான் வந்திருக்கும். சுத்தி எல்லா தியேட்டர் போயிட்டு வரும்போது நீங்க செகண்ட் ரிலீஸ், தேர்ட் ரிலீஸ் வரும்போதுலாம் இட் மைட் நாட் பி இந்த சேம் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் மாதிரி. ஸோ இப்போ இங்க ஏதாவது டேமேஜஸ் எதாவது இருந்தா இதை கொஞ்சம் தள்ளி ஒட்டி வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ பண்ணும்போது அந்த ஒரு சீன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கட்டாய் கூட வரும். அந்த காலத்துல அதெல்லாம் ஸோ 2 இடம் இருக்கும். ஸோ ஒன்னு ப்ரொஜெக்ட்ல இப்படி வச்சிருப்பாங்க, ரீல் எடுத்து மாட்டி விட்டுருவோம். இன்னொரு இடத்துல வந்துட்டு திருப்புற மாதிரி ஒண்ணு இருக்கும், அது ரிவைண்ட் பண்றதுக்கு ஒண்ணு இருக்கும் தனியா. அதை எடுத்துட்டு திருப்பி இங்க போட்டு ரிவைண்ட் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. ஸோ இங்க இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது இப்படியே ரெடியா இருக்கும். ஸோ அதுல இருந்து அப்படியே அது உள்ளார போகும். உங்களுக்கு பண்ண தெரியுமா? முன்னாடி பண்ணிருக்கீங்களா? முன்ன சின்ன வயசுல பண்ணிருக்கேன். பட் பெருசா எங்களை கை வைக்க விட மாட்டாங்க. ப்ராசஸ் தெரியும், பட் நான் தனியா படம் போட்டது இல்லை.